கொம்பன் வந்து பிரச்சனை வந்துச்சுல்ல சார், ப்ரெஸ் ஆமா. மீட்டில் பெரிய இதாச்சுங்களா, ஆமா, ஆமா. அது வந்து எல்லாத்துக்கும் இதில் வந்து நம்ம யூனியன் எல்லாத்துக்குமே படம் போட்டோம். ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு, ம். டைரக்ஷன் யூனியன் எல்லா கிராஃபுக்குமே படம் போட்டோம். அந்த படத்தை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டாரு. எதனால அந்த பிரச்சனை வந்தது அதில்? ஒருத்தர் பேட்டி கேட்டார் சார். அது சார் வந்து ஷூட்டிங் அப்போ பேட்டி கொடுக்கலன்னு சொன்னோடனே அவர் வாட்டுக்கு போய் எடுத்து எழுதி வச்சிட்டார் சார். என்ன சொல்லி யாரை குற்றம் சொல்லணும்னு தெரியல சார். அது எப்படியோ அது வந்து வந்துருச்சு சார். நம்ம எழுதும்போது நம்மளுக்கு தெரியும் சார், இது வந்து ஒரு மாமனாருக்கும் ஒரு மருமகனுக்கும் நடக்கிற கதை. அதில் குண்டே ராமசாமிங்கிற ஒரு கேரக்டர் அவரும் மருமகனு காட்டி வர்ற ஒரு கேரக்டர். அவரும் அது மருமகன் காட்டி தான் சார் வருவார். பிரச்சனை வந்து மருமகன் காட்டி தான் அதுவும் பிரச்சனை இருக்கும். இது வந்து மாமனார்களுக்கும் பொண்ணு கொடுத்த மருமகனுக்கும் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி நடக்கிற ஒரு யுத்தம். அது ஒரு தப்பான ஒரு தப்பான மருமகனுக்காண்டி சப்போர்ட் பண்ணுறான். ஒரு சரியான ஒருத்தன் ஒரு சரியான மருமகனுக்காண்டி சப்போர்ட் போய் நின்று 2 பேரும் ஒரு இடத்துல மோதுறாங்க கதை. இது எழுதும்போதே நம்மளுக்கு தெரியும் சார். அதுவும் இல்லாமல் அந்த கதை வந்து எங்கள் வீட்டில் நடந்தது சார். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நடந்த சண்டை தான் அந்த படம். அதை தான் நான் எழுதியிருந்தேன். அப்படிங்கிறப்போ எனக்கு அதில் இது இல்லை. இவங்க ஒன்றுன்னு சொன்னாங்க சார், அதை வச்சு. அதனால் நம்ம அதில் வந்து எந்த விதமான ஒரு இது இல்லை சார். சரி படம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கடந்துட்டேன் சார். அது கடந்துட்டேன். அதே மாதிரியே படம் வந்ததுக்கப்புறம் அது இல்லை இது வந்து ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேஷுவலாக போயிடுச்சு. அதான் மழை போல் வந்தது பனி போல் விளையிடுச்சு சார். மருது கதையை முன்னாடி எழுதி வச்சிருந்த கதை தானே? ஆமாம் சார். அது வந்து அது ஒரு அப்பத்தாவுக்கும் பேரனுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் ஒவ்வொருமா நம்ம பார்ப்போம்ல சார். நம்ம தெருவில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் சார். அவன் வந்து பாட்டி வளர்ப்பில் தான் வளர்ந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து குத்துப்பிடிச்சு இறந்துட்டார். அப்போ வந்து தாய்மாமன் வந்து வளர்க்கணும். அப்போ தாய்மாமன் வந்து வீட்டில் அப்பா நீ வந்து வீட்டில் இருக்கணும்னா அந்த பையனுக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ பாட்டி வந்து என் மவயத்து பேத்தியை பேரனை பூரா நான் விட முடியும், சரி நீ வேணா உன் பொண்டாட்டி பேச்சை கட்டி இருந்துக்க, நான் வந்து இது பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டின்னு ஒரு வேலை வந்து ஒரு கேரக்டர் வளர்த்தாங்க சார் எங்கள் தெருவில்.